பொட்டுக்கடலை 1/4 கிலோ, வெல்லம், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. இப்போ இந்த பொட்டுக்கடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில சமூகத்தில் என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்கன்னா பருப்பு தேங்காய் கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பருப்பு தேங்காய் கூடு அல்லது பிள்ளையார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பொட்டுக்கல்லையை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இதில் ஊரில். ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வறுகடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வெல்லம் வைக்க போகிறேன். வெல்லத்துக்கு கொஞ்சமாக தான் தண்ணி நீங்கள் ஊற்றணும். தண்ணி வந்து அளவு கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகு வர்றதுக்கு தான். ஸோ இந்த வெல்லம் வந்து லைட்டாக லூஸ் ஆகிடும். அதனால் ஒரு கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா போதும். இப்போ இந்த வெல்லம் வந்து உருகி பாகு ஆகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், பாகு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. பட் இன்னும் பதம் வரல. ஏற்கனவே நம்ம வந்து அதிர்த்தத்துக்கு சொன்னோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அதாவது என்னென்னா உருட்டின பதம், அதாவது கொஞ்சம் கம்பி பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரணும். ரொம்பவும் கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பதம் வந்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், பதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எப்போதும் நம்ம காட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த பீங்கான் கப்பில் காட்டியிருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா வரணும். இதை பாருங்கள், இது பேர் கம்பி பதம். இந்த கம்பி பதம் அப்படிங்கிறதும் இன்னும் கொஞ்சம் வரணும். இப்போ இது வந்து உருட்டுற மாதிரி சைஸுக்கு தான் வருது. இப்போது இன்னும் கொஞ்சம் வந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பதம் வந்துருச்சு உங்களுக்கு. இதை பாருங்கள், இப்படி நல்லா கொதிக்குது இல்லையா. இந்த மாதிரி கொதிக்கிற பதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பி மாதிரி வரும் பாருங்கள். வருது இல்லையா, இந்த கம்பி மாதிரி வருது பாருங்கள். இந்த கம்பி மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த பொட்டுக்கல்லையில் போட்டு நம்ம எப்படி உருட்டுறோம் அல்லது அந்த பிள்ளையாரை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். பொட்டுக்கல்லையே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஏலக்காய் பவுட்ரு இதுலேயே போட்டுக்கோங்க. ஏன்னா வெல்லம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணுங்கள், வெல்லத்தில் போடுறத விட இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஏலக்காய் தூளும் போட்டாச்சு, இதில் பண்ணியாச்சு. இந்த பொட்டுக்கல்லையில் தான் நம்ம என்ன பண்ணணும், வெல்லத்தை ஊற்றி இதை பெரட்டி நம்ம பிள்ளையார் மாதிரி பண்ணணும். அந்த பிள்ளையார் பண்ணுறதுக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு மாதிரி ரெடிமேட்லேயே இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அச்சே உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை தான் வந்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது பேர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளுக்குள்ளே நெய் தடவிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் அந்த அச்சிலேருந்து அச்சு வெளியே வர மாதிரி வரும். ஸோ இது வந்து மோல்டிங் டைப் மாதிரி தானே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெய்யை தடவி விட்டு இதில் நீங்கள் அந்த பொட்டுக்கல்லையை நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே டாப்பாக வந்துடும். இப்போ அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தான் வெல்லத்தை ஊற்றுறேன். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி பெரட்டுங்க. இந்த மாதிரி பெரட்டும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பாருங்கள், இந்த வெல்லமானதுலேருந்து ஒரு மாதிரி கம்பி மாதிரி வரும் பாருங்கள். அந்த கம்பி மாதிரி வர ஆரம்பிச்சிது அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதை பாருங்கள், இப்போ வந்து இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பெரட்டணும். இந்த மாதிரி பெரட்டினீங்க அப்படின்னா தான் அந்த வெல்லம் சேரும். கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, வெல்லம் ரொம்பவும் ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கூட்டில் நம்மளால் அடைக்க முடியாது. அதாவது பிள்ளையாருன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அடைக்க முடியாது. இப்போ பாருங்கள், வெல்லம் கம்மியாக இருக்குது, நான் வெல்லம் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறது, வெல்லத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும் அப்படிங்கிற காரணமே. இதை பாருங்கள், இப்போ இது வைக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த கம்பி மாதிரி வருது பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கூடில் கொஞ்சம் வெல்லத்தை ஊற்றுவாங்க. வெல்லத்தை ஊற்றுனா என்ன ஆகும் அப்படின்னா, கீழ் பகுதியில் பிடிக்கணும் அப்படிங்கிறத வெல்லத்தை ஊற்றுவாங்க. அப்படிலாம் நீங்கள் வெல்லத்தை ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெல்லம் உள்ளே ஒட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கூடுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டமாக போயிடும். இதை பாருங்கள், இப்போது இந்த கம்பி மாதிரி இதில் வருது பாருங்கள், இந்த கம்பி மாதிரி வருது பாருங்கள். இதில் அதுதான் வந்து உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வெல்லம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம்.
ரொம்பவும் வெல்லம் சேர்க்காதீங்க. ரொம்ப வெல்லம் சேர்க்கவே வேண்டாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கூடில் எப்படி அடைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அடைக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக அடைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பொட்டுக்கடலை மாதிரி உள்ள அந்த பொட்டுக்கடலையில் பண்ணக்கூடிய பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது பருப்பு தேங்காய் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த கூடுலேருந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ எப்படி இருக்க பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது இந்த கூம்பு மாதிரி உள்ளது இதுதான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்யாணத்தில் வைப்பாங்க, ஒரு சில பேர் வேறு விசேஷங்களையும் வைப்பாங்க. அது வந்து ஒரு வீட்டினுடைய முறைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ சுவையான பொட்டுக்கடலை பிள்ளையார் ப்ளஸ் வந்து பருப்பு தேங்காய் கூடு ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.